இந்த வீடியோல இப்ப நீங்க பார்க்குறது எல்லாமே ஒரு அதிகாரப்பூர்வமான செய்திகள் என்பது கிடையாது. எல்லாமே அன்அஃபிஷியல் நியூஸ் தான் இந்த வீடியோல இப்ப நீங்க பார்க்குறது. ஏன்னா இதில் சொல்கிறது நடக்குதோ நடக்கலையோ அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் கேள்விப்படுற விஷயங்களை வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். எதனால் நீங்கள் இந்த ரிசல்ட்டை பற்றி அப்டேட் கேட்குறதுனால தான். இதை பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் 2 days பிஃபோராக உங்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் நேற்றுக்கு முந்தைய நாள் ஒரு மதியத்துக்கு மேலேயாவது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கணும். பட் 2 days-ஆக எனக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த அப்டேட் அப்படின்றது கொடுக்குறேன். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே மே மந்த்து ஃபுல்லாகவே கோர்ட்டு சம்மர் வெக்கேஷன், அப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக லீவு. இந்த ஒரு மாதம் லீவில் ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேல்மட்ட ஊழியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதாவது டிகிரி லெவலில் ஒரு 12th 10th குவாலிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இந்த 1 month ஒரு சுழற்சி முறை அடிப்படையில், கீழமை நீதிமன்றம் உட்பட சொல்கிறேன், எல்லா கோர்ட்லேயுமே சுழற்சி முறையில் அதுவும் போனால் ஆஃப் டே மட்டும் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதை ஏன் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிசல்ட் ஒன்ஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. பட் இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சைன் போட வேண்டிய ஒர்க்கு மட்டும் தான் இருக்குது. சைன் போடுற பர்சன் சைன் போடாமல் இருக்காங்க. சைன் போட்டாங்க அப்படின்னா வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த பர்சன் மண்டே டியூஸ்டே லீவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days மட்டும் தான் ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஆஃப் டே மாதிரி வந்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இந்த ரிசல்ட்டுக்கு சைன் போடுற விஷயத்தை கிடப்பில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. கிடப்பில் தான் கிடக்கு அப்படின்ற மாதிரி தகவல் தான் கிடச்சிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வரலை, லீவில் தான் இருக்காங்க. எப்போ வருவாங்கன்னா டேரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அன்னைக்கு தான் வருவாங்க. அன்னைக்கு எல்லா ஸ்டாஃப்ஸு ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க கோர்ட்டுக்கு. அது உயர் நீதிமன்றமோ கீழமை நீதிமன்றமோ, ஸோ கோர்ட் எல்லாருமே கண்டிப்பாக அந்த லீவ் முடிஞ்சு வந்துடுவாங்க ஜூன் 2ஆம் தேதி. அப்போ வந்ததுக்கப்புறமா அந்த சைன் போடுற பர்சனுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட்டு, கட் ஆஃப், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு இந்த மூணையுமே ஒன்ஸ் ரீவெரிஃபை பண்ணிவிட்டு அந்த சைன் போடுற பர்சன்கிட்ட சைன் வாங்கிட்டு அதை அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செக்ஷன் திரும்ப அதை சென்ட் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஷார்ட் லிஸ்ட்டு, கட் ஆஃப், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு மூணையுமே ஒட்டு மொத்தமாக அப்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 4 to 5 days டைம் எடுத்துக்கிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜூன் 7ஆம் தேதி நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சது. நான் ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய செய்தியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட மாட்டேன். 1க்கு 2 கிடையாது, 1க்கு 3 இடத்துலேருந்து வரக்கூடிய செய்திகள் எந்தளவு ஒத்து போகுது, எந்தளவு மேட்ச் ஆகுது அப்படின்றத கம்பைன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அது நான் எடுத்த பாயிண்ட்ஸை மட்டும் எது ஒரு ஆத்தென்டிகேஷனாக எனக்கு எதோ தெரியுதோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் வீடியோவில் கன்வே பண்ணுதேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணிட்டேன். இது எதுவுமே நீங்கள் பார்த்தது எதுவுமே அதிகாரப்பூர்வமற்ற செய்தி தான்.